ஹாய், அனைவருக்கும் வணக்கம். சென்ற வாரம், அதாவது 25/5/2026 முதல் 29/5/2026 வெள்ளிக்கிழமை நேற்று வரை நமது நாட்டு பங்குச்சந்தை கடந்து வந்த பாதையை பற்றி ஒரு சிறு அலசல். ஸோ கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வாலட்டைலாகவும் இருந்தது, ஒன் சைட் மூமெண்ட்டாகவும் இருந்தது. ஸோ கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து மார்க்கெட் ஹாலிடேவாக இருந்தது, வியாழக்கிழமை, பக்ரீத் திருநாளை முன்னிட்டு. ஸோ நேற்று வந்து நிஃப்டி பார்த்தீங்கன்னா 23,547 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 24,089 அப்படிங்கிற ஹையை மார்க் பண்ணியிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா 23,484 அப்படிங்கிற லோ வந்து மார்க் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் ஷூட்டிங் ஸ்டார் டைப் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்கை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அட் த சேம் டைம் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரைடே வந்து நேற்று 54,237 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 55,536 அப்படிங்கிற ஹையை வந்து ரீச் பண்ணியிருக்கு லாஸ்ட் வீக். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 54,119 அப்படிங்கிற லோவை வந்து மார்க் பண்ணியிருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார் டைப் ஆஃப் கேண்டலில் தான் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷாக தான் அதுவும் க்ளோஸ் ஆகிருக்கு. புல்லிஷாக இந்தியா விக்ஸ் க்ளோஸ் ஆகுதுன்னா வரும் வாரத்தில் ஒலாட்டிலிட்டி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் தான் அதுவும். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லிட்டு வந்த மாதிரி டவுன் தான். இப்போ ஒரே ஒரு நியூஸ் மட்டும்தாங்க மார்க்கெட்டோட மூமெண்ட் வந்து டிசைட் பண்ணிட்டு இருக்கு. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அது வந்து அமெரிக்கா ஈரான் உடனான போர் செய்திகள், வார் நியூஸ். ஸோ கடந்த வாரம் ஒரு சில நாட்கள் வந்து மார்க்கெட் புல்லிஷாக இருந்தது. அதுக்கு மிக முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தரப்புல இருந்து நமக்கு கிடைத்த செய்திகள் தான். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரானுடனான பேச்சுவார்த்தை வந்து நல்ல சுமூகமாக போயிட்டு இருக்கு. அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. போர் வந்து எந்த நேரத்துலையுமே வந்து முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்தது. ஸோ இந்த நியூஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சில நாட்கள் வந்து நல்ல புல்லிஷாக இருந்தது. ஸோ லாஸ்ட் வீக் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ரீச் பண்ண ஹையர் லெவல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூஸை பேஸ் பண்ணி தான் இருந்தது. பட் ஆனால் நான் என்னோட வீடியோக்கள்ல நான் தொடர்ந்து சொல்லிட்டு தான் வந்துட்டு இருந்தேன். அதாவது வந்து இது எல்லாமே வந்து அமெரிக்கா தரப்புல இருந்து தான் நமக்கு வந்து அப்டேட் பண்றாங்க. பட் ஈரான் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்ஸுமே இல்லை. அதாவது யூஎஸ் சொல்ற செய்தியை வந்து கன்ஃபார்ம் பண்ற மாதிரி எந்த ஒரு நியூஸும் வந்து ஈரான் வந்து நமக்கு தெரியப்படுத்தலை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து எந்த ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்தாலும் அது வந்து ஃப்ரெஜைலாக தான் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் நடந்திருக்கு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரீவியஸ் ஷார்ட்ஸில் ஸோ மார்க்கெட் வந்து சென்டிமெண்ட் டவுனாக இருக்கிற பட்சத்தில் சப்போர்ட் லெவல்ஸ்லாம் வந்து இந்தந்த ரேஞ்சஸில் இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் தெளிவாக மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த லெவல்ஸ்லாம் வந்து நிஃப்டியில் ரீச் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியில் ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிருக்கு. நான் என்னுடைய சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் 54,000 சொல்லியிருந்தேன். பட் அது 54,119 119 வரைக்கும் லோ வந்து மார்க் பண்ணியிருக்கு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் வந்து என்னோட சப்போர்ட் லெவல் வந்து 23,500 இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 23,484 இருக்கும் லோ வந்திருக்கு. ஸோ பார்க்கணுங்க வரும் வாரத்தில் மார்க்கெட் ஸ்டடி ஆகுமா அப்படிங்கிறத பற்றி. நாளைக்கு ஒரு நாள் இருக்கு, சண்டே. ஸோ ஏதாவது ஒரு சாதகமான நியூஸ் வந்தால் நம்ம ஒரு நல்ல விஷயம், நல்ல ஒரு மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவாக தான் இருக்கு. ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு போரை வந்து 60 நாட்களுக்கு வந்து சீஸ் ஃபயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. ட்ரம்ப் அது வந்து இது வரைக்கும் அப்ரூவ் பண்ணலை. ஸோ இது வந்து இந்த பதட்டமான சூழல் நிலவர வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் பேரிஷாக தான் இருக்கும். ஸோ எல்லாருமே சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க. மறுபடியும் நான் 4 வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதில் வந்து
ஏதாவது நல்ல தகவல் இருந்தால் அதில் நான் தெரியப்படுத்துகிறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் ஸோ கம்மிங் வீக்கில் சப்போர்ட் லெவல்ஸ், வீக்லி சப்போர்ட் லெவல்ஸ், ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ்லாம் வந்து எந்த ரேஞ்சஸில் இருக்கோங்கிறத பற்றி என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன். சேஃபாக ட்ரீட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.